அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவு என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க இது வந்து பெண்களுக்கு தேவையான பதிவு. பெண்கள் எல்லாருமே கண்டிப்பாக இது வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம எப்படி சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அதே போல் நம்ம பயன்படுத்தக்கூடிய சானிட்டரி நாப்கினையும் நம்ம வந்து விழிப்புணர்வோடு யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்ம அப்படி விழிப்புணர்வு இல்லாமல் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய லோ குவாலிட்டியான பிராண்ட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கெமிக்கல்ஸ் அண்ட் அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பிளாஸ்டிக் வந்து பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட அநேக பிரச்சனைகளை வந்து உருவாக்கிட்டு இருக்குது. இதை நாங்கள் ஒவ்வொரு ஸ்கூல், காலேஜ் எல்லா இடங்களுக்குமே போய் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் அவேர்னஸ் அப்படிங்கிற தலைப்பில் வந்து பெண்களை நாங்கள் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி அதிகமான பெண்கள் சிறு வயதிலேயே வந்து வயதுக்கு வந்துடுறாங்க. ஒரு 10 வயசு குழந்தைக்கு வந்து வயதுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு சானிட்டரி நாப்கின் வந்து குவாலிட்டியாக இருக்கணும். அந்த குழந்தைக்கு தெரியாது, நாம் எதை நம்ம கொடுக்குறோமோ அதை தான் அவங்க வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு பெண்களும் இதில் வந்து முழு கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு 10 வயசுலேயே கெமிக்கல் அண்ட் பிளாஸ்டிக் இருக்கக்கூடிய சானிட்டரி நாப்கின் அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக அந்த பெண்களுடைய கர்ப்பப்பை வந்து சிறு வயதில் இருந்தே பாதிக்கப்படுது. ஸோ அதுக்காகத்தான் இப்போ வந்து நம்முடைய ஃபெமினைன் பிராண்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. உண்மையிலுமே இது பெண்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த எவ்வளோ நாள் பெண்கள் வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான முழு தீர்வாக இந்த ஃபெமினைன் இருக்குது. இந்த ஃபெமினைனில் இருக்கக்கூடிய இதில் வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இந்த பிராண்டில் என்னென்ன இருக்குது, இந்த நாப்கின் ஏன் பெண்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான முழு விளக்கமும் இதில் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து எல்லா பெண்களும் ரீட் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக அதாவது பெண்கள்கிட்ட ஒரு விஷயம் போய் சேரும்போது அது வந்து அது குடும்பத்துக்கே வந்து அது ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த குடும்பத்தை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு பெண் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் அந்த முழு குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஆண்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தயவு செஞ்சு ஆர்கானிக் நாப்கினை நீங்கள் கொடுங்க. கெமிக்கல் பிளாஸ்டிக் நாப்கினை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். இது செய்கிறது மூலமாக ஒவ்வொரு பெண்களுடைய கர்ப்பப்பையும் பாதுகாக்கப்படுது.